राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। गंगे शरणम। கங்கை பரம பவித்திரமானவள். நிறைய விஷயங்கள் அவளை பற்றி உண்டு. அவளுடைய ஆரம்பம் தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அதுக்கப்புறம் லைனாக இருக்குது. இப்படி கங்கையோட ஒரு வாழ்க்கை வாழும். ஏன்னா கங்கையினுடைய ஸ்மரணமே நமக்கு பெரிய ஆறுதல் தரும். நான் ஹிமாலயாஸ் போகும்பொழுதெல்லாம் அங்கங்கே கங்கை கல்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ ருத்ரப்பிரயாகை, தேவப்பிரயாகை இங்கெல்லாம் போகும்பொழுது நான் பாடி இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு அவள் ஏதோ பண்ணிட்டு இருப்பா, சமயத்தில் வீடியோ எடுப்பேன். அப்படி உட்காந்து இந்த கங்கையை பார்த்துட்டு இருந்தாலே ஒரு பெரிய ஒரு சமாதானம். அது அப்படியே மனசு அப்படியே வருடி கொடுக்கும். கங்கையை பார்த்துட்டு இருந்தாலே போதும். வேறு ஒன்றுமே பெருசாக தியானம், ஸ்லோகம் எதுவுமே வேண்டாம். நான் நிறைய தடவை அப்படி தான் நான் இந்த ஹிமாலயாஸில் உட்காந்துட்டுருக்கேன். இந்த கங்கை வந்த கதை, பூமிக்கு மனிதர்களுக்காக ஏன் வந்தாள் அப்படின்னு அந்த கதையை தான் பார்த்துட்டுருக்கோம். சகர மகாராஜா, அவருடைய மனைவி கேசினி, இன்னொரு மனைவி சுமதி. கேசினிக்கு பிறந்தவர் தான் அசமஞ்சன். அசமஞ்சன்னா அசடுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா சுமதிக்கு பிறந்தது தான் 60,000 சகர புத்திரர்கள்னு பேர். கங்கை வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளம். இப்படி அவள் ட்ராவல் பண்ணுறது 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற அவள். அதே மாதிரி நேற்று கேட்டிருந்தேன், யோக பிரஷ்டம். நேற்று அந்த அசமஞ்சன் கதையை சொல்லும்பொழுது தேச பிரஷ்டம் பண்ணார் அப்படின்னு. அப்போ பிரஷ்டம்னா விளக்கிறது, யோக பிரஷ்டம்னா என்னன்னு கேட்டேன். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்தில் பகவான் கீதாச்சாரியனாக கண்ணன் சொல்கிறான், பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே. யோக பிரஷ்டன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சுவாமி சொல்றார். யோகத்திலிருந்து நழுவினவன் அப்படின்னு அர்த்தம். யோக பிரஷ்ட. இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவா, ஏதான ஒரு தவம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா. ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு சோம்பல் தனத்தினால ஆமாம் போ அப்படின்னு அறகுறையாக விட்டுடுவார்கள். இதுக்கு ஒரு நிறைய பேர் உதாரணமாக சொல்ல, முக்கியமாக ஜட பரதர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போயிட்டு தபஸ் பண்ணுறார், மானை பார்க்குறார், மானை பார்த்து வீணாக போயிடுறார். அப்புறம் அடுத்த ஜென்மா மானாக பிறக்கிறார். பகவான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். அதன் பிறகு திரும்பியும் மனுஷ ஜென்மா, அடுத்த ஜென்மாவே அவருக்கு கிடச்சிடுறது. இதுதான் பகவான் சொல்கிறான், பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகானு. புண்ணியமான லோகங்களுடைய விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு உஷித்வா சாஸ்வதி சமாஹா என்ன பண்ணுறா அப்படின்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. உத்தமமாக பக்தி பண்ணக்கூடிய, பகவத் தியானம் பண்ணக்கூடிய, அதிலேயே தலைச்சு கிடக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த யோக பிரஷ்டனானவன் பிறக்கிறான். த அன்சக்சஸ்ஃபுல் யோகி. யோக பிரஷ்டன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் சொன்னால் அன்சக்சஸ்ஃபுல் யோகி. தமிழில் சொன்னோம்னா தன்னிலையிலிருந்து கீழே இறங்கினவன், தன்னிலையிலிருந்து நழுவினவன் எப்படி சொல்லலாம். அதனால் அதுக்கு பேர் தான் யோக பிரஷ்டன்னு பெயர். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை தன் நிலையிலிருந்து இறங்கினா கூட அந்த விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்து திரும்ப பக்தி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ட்ரெயினில் போயின்னு இருக்கோம், ஒரு நல்ல ஜங்ஷன் வருது, ஏதோ டீயோ பாலோ காஃபியோ பழமோ ஏதோ சாப்பிட்ணுன்னு சொல்லி இறங்குறோம். நாங்கள் நிறைய கூட்டம் இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
இப்படி அந்த டீ வாங்கிறது ஜாலியாக குடிச்சுட்டு இருக்கோம். அந்த கவனத்தில் நம்ம ட்ரெயின் சிக்னல் கொடுத்ததை கவனிக்கலை. ட்ரெயின் கிளம்பெடுத்து நமக்கு அந்த டீயையும் விட முடியல, ட்ரெயினையும் விட முடியல, எடுத்துன்னு ஓடலான்னு பார்க்குறோம். அதுக்குள்ளே ட்ரெயின் வேகம் எடுத்துருமே, டக் டக் டக்குன்னு ட்ரெயினை விட்டுட்டோம். அப்போ நாம் அந்த ஸ்டேஷனில் நின்றுடுவோம். இப்போ நம்ம போக வேண்டிய இடத்துல ஒரு பாதியில் இப்படி மாட்டின்ட்டோம் வச்சுக்கோங்களேன். ஒன்று அடுத்த ட்ரெயினை பிடிச்சோ இல்லாட்டி இன்னொரு வேறு ஏதான ரோட் சைடு வண்டியை பிடிச்சோ நாம் போக வேண்டிய இடத்த அடைஞ்சிடலாம். திரும்பியும் நம்ம எங்கேருந்து தொடங்கினோமோ அங்கேருந்து போய் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதியில் விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, போ நீ திரும்பி நீ எங்கேருந்து வண்டி ஏறினா அங்கேயே போயிட்டு அங்கேருந்து முதல்லேருந்து வான்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல ட்ரெயினை மிஸ் பண்ணமோ அங்கிருந்து வேறு ஏதான ஒரு ஆப்ஷன் பார்த்துண்டு நம்ம போகலாம். அது மாதிரி தான் யோக பிரஷ்டன். இது வரைக்கும் பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு தவறில் விழுந்திருப்பா, ஆனால் அந்த விட்ட இடத்துலேருந்து கண்ட்ரி பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிப்போம். சில இடங்கள் என்ன ஆகும்னா அந்த அஸ்திவாரம் வரைக்கும் போட்டுருவா. அதுக்கப்புறம் பணம் முடக்கம் இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வீடு கட்டுறதை கடந்து போயிடும். கண்டினியூஸாக கட்ட மாட்டா, ஒரு வருஷம் அப்படியே போட்டிருப்பா. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி கடக்கால் எழுப்பி விட்டுருவா. அதில் விளையாடிகிட்டே இருப்போம் ஜாலியாக. அது ஒரு ஜாலி எங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கழிச்சு பணம் கிடச்சிடும், இல்லாட்டி வேறு எதானே பிளான் பண்ணியிருப்பா. உடனே என்ன ஆகுனா திரும்பி அந்த கடைக்காலை உடச்சி எடுக்க மாட்டா. அந்த கடைக்கால் அங்கேயே இருக்கும், அந்த அஸ்திவாரம், அது மேலே அப்படியே வீடு கட்டுவார்கள். அந்த மாதிரி யோக பிரஷ்டனானாலும் மீண்டும் மீண்டும் மேலே வரலாம். இப்போ கோபிகைகள் ஒரு ராத்திரியிலே எடுத்துப்போமே, கிருஷ்ணனோட ராசம் ஆடுறா, சௌபாகிய மதம் வந்துடுறது, கண்ணனை விட்டுட்டா, திரும்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கல. அதே பிருந்தாவனத்தை சுற்றின்னு இருந்தால் நாமஜபம் பண்ணிட்டு இருந்தால் கண்ணன் வந்தால் ராசம் ஆடிட்டான். இன்னொரு உதாரணம் விஸ்வாமித்திரர். அந்த பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப விடுறார். திருசங்கு, மேனகா, இப்படி ஒவ்வொன்றிலையா விடுறார். ஆனால் உடனே சுதாரிச்சுண்டு விட்ட இடத்துலேருந்து மேலே போக. அதனால் யோக பிரஷ்டன் அப்படின்னா யோகத்திலிருந்து நழுவினவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய விஷயங்களில் நாம் பாதியில் விட்டுருவோம், திரும்பி கண்டினியூ பண்ணி அடைய முடியும். புரியுறதா? ஸோ இந்த அசமஞ்சன் பூர்வ ஜென்மத்தில் யோகா பண்ணிட்டு இருந்தார், ஆசையினால் விட்டுட்டார், யோக பிரஷ்டனாக தான் சகரபுத்திரனாக வரார், பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குது. சரி, யாரும் நம்மளை கொண்டாடக்கூடாதுன்றதாக குழந்தைகளெல்லாம் தூக்கி சரைவில் போடுறார், எல்லாரும் அவரை ஒதுக்கிறார். அப்பா அம்மா சொன்னால் சரி ஒதுங்கி போயிடுறார். போகும்போது அந்த குழந்தைகளை திரும்ப உயிரோடு கொடுத்துட்டு போயிடுறார். யோக பிரஷ்டனுக்கு சரியான உதாரணம் அசமஞ்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாரும் கூட விட்டுருங்க. அசமஞ்சன். ஸோ அந்த அசமஞ்சன் அவருடைய பிள்ளை தான் அம்சுமான்னு பேர். அம்சு அப்படின்னா கிரணங்கள்னு அர்த்தம். அம்சுமான் கிரணங்களோடு கூடியவன், சூரியன்ற மாதிரி அர்த்தம். சரியா? அந்த அசமஞ்சனுடைய பிள்ளை தான் அம்சுமான். ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சகர ராஜாவுக்கு யஜ்யம் பண்ணலான்னு ஒரு புத்தி வந்தது. அவர் சொல்கிறார் விஸ்வாமித்திரர், ராமாயணம் பாலகாண்டம் 39வது சர்க்கம். விஸ்வாமித்ரவச ஸ்ருத்வா கதாந்தே ரகுநந்தனஹ உவாச பரமப்ரீதோ முனிம் தீப்தமிவானலம். விஸ்வாமித்ரருடைய அந்த கதையெல்லாம் கேட்டோன்னே, ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுடுறார் விஸ்வாமித்திரர். ராமன் திரும்ப திரும்ப அதை விஸ்தாரம் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறான். பாகவத்திலையும் பார்க்கலாம், ராமாயணத்துலேயும் பார்க்கலாம். ஆச்சாரியர்கள் லேசாக சொல்லிட்டு போவா, அதுக்கப்புறம் நாம் அதை ஆலோசனை பண்ணணும். இல்லை இது எங்கேயோ மிஸ் ஆகிறதே அப்படின்னு அதை யோசித்து கேட்கணும். அப்போ அதை விஸ்தாரமாக சொல்லுவாள்.
சௌனகாதி ரிஷிகள் இப்படி கேள்வி கேட்டு தான் சூத பௌராணிகத்தில் பாகவதம் முழுக்க வாங்கிக்கிறார். ஒன்றும் வேண்டாம், அந்த அகாசுர விருத்தாந்தம் பரீட்சித்து கேட்டதுனாலே சுகபிரம மகரிஷி என்ன நடந்ததுன்னு சொல்கிறார். ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், இது கோபர்களுடைய 5 வயசு நடந்தது, பசங்க 6வது வயசில் வீட்டில் சொன்னார்கள், எவ்வளோதான். அப்போ அந்த 1 வருஷம் ஏன் சொல்லலை, என்ன பண்ணார்கள்? அப்போ தான் பிரம்ம மோகனம்ன்ற ஒரு விஷயமே வெளியில் வர்றது. ப்ரூயுகு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. சத்தையோடு கேட்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு ரகசியத்தையும் குருமார்கள் சொல்லி கொடுப்பார்கள் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரா. ராமன் விஸ்வாமித்திரை பார்த்து ரகுநந்தனன் சொல்லும்போது விஸ்வாமித்திரர் அப்படியே அக்னி மாதிரி ஜொலிக்கிறார். அனலம் இவ தீப்தம், அப்படி தீப்பிழம்பா ஜொலிக்கிறார் அந்த தபஸ் பலம். அவரை பார்த்து ராமன் பேசுகிறான். ஸ்ரோதுமிச்சாமி பத்ரம் தே விஸ்தரேன கதாமிமாம் பூர்வகோமே கதம் பிரம்மன் யஜ்ஞம் வை சமுபாஹரத். பிரம்மனே உமக்கு மங்களம். இவர் இந்த பிரம்ம ரிஷி பட்டத்தை அவ்வளோ தபஸ் பண்ணார். இப்போ பிரம்மமே இவரை பார்த்து பிராமணரே அப்படின்னு கூப்பிட்றாரு. க்ஷத்ரியன் தானே கௌசிகன். அதனால் பிராமணரே உமக்கு மங்களம் உண்டாகட்டும். மே பூர்வகோமே கதம் பிரம்மன் யஜ்ஞம் வை சம் உபாகரத்து. என்னோட முன்னவர், எங்கள் மூதாதையர் யாகத்தை எப்படி பண்ணார், அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லுங்களேன். பூர்வகம் மே, என்னுடைய முன்னவர். ராமனுக்கு அவ்வளோ பெருமையாக எங்கள் முன்னவர் மூதாதையர் அப்படின்னு. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா கௌதூஹலசமன்விதः விஸ்வாமித்ரஸ்து காகுஸ்தம் உவாச பிரஹசன்னிவ ஸ்ரூயதாம் விஸ்தரோ ராம சகரஸ்ய மகாத்மனः. ராமுடைய அந்த வார்த்தை கேட்டு விஸ்வாமித்திரர் பிரஹசன் கொஞ்சம் புன்சிரிப்போட கௌதூகல சமன்விதக, ரொம்ப குதூகலமான இருக்க காகுஸ்தர ராமனை பார்த்து, ராமா மகாத்மா சகரருடைய வரலாறு கேள் அப்படின்றார். மகாத்மா அப்படின்றார் சகர மகாராஜாவை. சங்கரஸ்வசுரோ நாம ஹிமவானச்சலோத்தமः இந்திரதத்தவர ஸ்ரீமான் அத்ரிராஜோ அபிஷேசிதः விந்திய பர்வதமாசாத்ய நிரீக்ஷேத பரஸ்பரம். அது இந்திரன் கொடுத்த வரம் உடையதும். அத்ரி ராஜக, அத்ரினா மலை, ராஜன்னா மலைராசன், மலையரசன் அப்படின்னா இமயமலை. அது நீங்கள் பிருந்தாவனத்தை போய் சொல்ல முடியாது, கிரிராஜ் அப்படின்னு முடிச்சிருவா. இமயமலை தான் ஒத்துக்கவே மாட்டான், எங்கே கிரிராஜ் தான் அப்படின்றவா. மலைகளின் ஈசனாக பட்டம் சூட்டப்பட்ட அந்த ஹிமவத் பர்வதத்துக்கும் அவ்வளவு அழகா. ஹிமவத் பர்வதம் யாருன்னா சிவபெருமானுடைய மாமனார். ஏன்னா உமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால ஹிமவான் சங்கர ஸ்வசுரோ நாம ஹிமவான் அச்சல உத்தமக இந்திரதத்தவர ஸ்ரீமான் அத்ரிராஜோ அபிஷேசிதக விந்திய பர்வதம் ஆசாத்திய. விந்தியாச்சலம் நடுவில் உண்டு. இந்த பாரத பூமியை 2ஆக பிரிக்கிறதே இந்த விந்திய மலை தான். இமயமலைக்கும் விந்திய மலைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை ஆர்யாவர்த்தம்னு சொல்லுவா. பாகவதம் ராமாயணம் இது எல்லாத்தையுமே இது ஆர்யாவர்த்தம்ன்ற வார்த்தை வரும். விந்திய மலைக்கு இந்த பக்கம் தான் திரமிட தேசம், அந்த பக்கம். அதுதான் ஆரியர்கள் திராவிடர்கள் இன்னைக்கு வாழலாம் வளரின்னு இருக்காள். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் ராமாயணம் பாகவதம். ஆனால் அவள் சொன்ன கதை வேற. நிலப்பரப்பை பேஸ் பண்ணி சொன்னான். இவர்கள் பிரிவினையை பேஸ் பண்ணிட்டு திராவிடர்கள் ஆரியர்கள்னு பேசலாம். அப்போ அந்த இடத்துல இவர் யஜ்யம் பண்ணலான்னு முடிவு பண்ணார். தயோர் மத்தியே பிரவருத்தோ பூத் யஜ்ஞ ச புருஷோத்தம சஹீதேஷோ நரவியாக்ர பிரசஸ்தோ யஜ்ஞ கர்மணி. அப்போ அழகாக அந்த இடத்துல யாகம் நடந்தது.
அந்த இடம் அவ்வளோ விசேஷம் யாகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். தஸ்யாத் தஸ்யாத் அஸ்வச்சரியாம் காக்குஸ்த திருடதன்வா மகாரதः அம்சுமான் அகரோத்தாத சகரஸ்ய மதே ஸ்திதः. திருடமான வில்லுடைய மகாரதனான அம்சுமான் சகர மகாராஜாவுடைய கட்டளையினால அந்த யாக குதிரையை ஜாகிரதையாக பார்த்துட்டான். அஸ்வமேத யஜ்யம். அந்த அஸ்வமேத யஜ்யம் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னா, உலகத்தில் நான் தான் எம்பரர், ராஜாதிராஜன், பேரரசன், பூபதி, மூவுலகம் அப்படின்றோம் இல்லையா. ஸோ எல்லா தேசங்களில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஆமாம் இவர் தான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு ஒத்துக்கலாம், சத்ரபதின்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த குதிரையை என்ன பண்ணுவா, அப்படி பூத மண்டலம் முழுக்க எடுத்துட்டு போவா, அந்தந்த ராஜ்யத்துக்கு போவா. அந்த ராஜா இவரை ஒத்துண்டான்னா வரவேற்று தானம், இந்த மரியாதை எல்லாம் பண்ணும். தானம் சொல்லக்கூடாது, அது தானம் கிடையாது, பரிசுகள் கொடுப்பான். அவங்களெல்லாம் ராஜாவாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னா இவருடைய சேனை அவளோட சண்டை போடும். இவா ஜெயிச்சு அவனை அடிமையாக்கி, இப்போ ஒத்துக்கிறியா அப்படின்னு, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் அஸ்வமேத யஜ்யம்னு பேர். இந்த சகர மகாராஜா பண்ணுற இந்த அஸ்வமேத யஜ்யம் தான் தசரத சக்கரவர்த்தி பண்ணார். நிறைய பேர் இந்த அஸ்வமேத யஜ்யம் பண்ணியிருக்கார். ராமச்சந்திரமூர்த்தி பண்ணியிருக்கார், நிறைய பேர் பண்ணியிருக்கான். ஹரிச்சந்திரன் பண்ணியிருக்கான், மகாபலி பண்ணியிருக்கான். நிறைய பேர் இந்த அஸ்வமேத யஜ்யம் பண்ணுவான். சரியா? அப்போ பேரன் அசமஞ்சன் போயிட்டான், அம்சுமான் தான் இந்த யாக குதிரையை சம்ரக்ஷணம் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கான். தஸ்ய பர்வணி தம் யஜ்ஞம் யஜ்ஞமானஸ்ய வாசவஹ ராட்சசிம் தனுமாஸ்தாய யஜ்ஞி அஸ்வம் அபாஹரத். அப்போ இந்த யாகத்துக்காக வச்சிருக்க அந்த குதிரையை ராட்சச ரூபத்தை கொண்டு இந்த தேவேந்திரன் திருடின்னு போய்டுறான். ஆனால் 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணியாச்சுன்னா அவளுக்கு இந்திர பதவி வந்துடும். அவளை இந்திரன்னு ஒத்துன்றுவா, அவளுக்கு தானாகவே கிடச்சிடும். இந்த காலகட்டத்தில் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, ரொம்ப ரேர். அப்போ என்ன பண்ணுவான், இந்திரன் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த யாக குதிரையை திருடிண்டு போயிடுவான். அந்த மாதிரி இந்த யாக குதிரையை தேவேந்திரன் திருடிண்டு போயிடுறான். எங்கே போச்சுன்னே தெரியல யாருக்கும். ஹ்ரியமானே துரங்கே து தஸ்மின் யஜ்ஞே மகாத்மனஹ உபாத்யாய கணா சர்வே யஜமானம் அதாப்ருவன்னு. அப்போ அந்த குதிரையை காணன உடனே புரோகிதர்கள்லாம் சேர்ந்துண்டு ராஜாவை பார்த்து சொன்னார்கள், இந்த மாதிரி குதிரை திருடிட்டு போயிட்டான்னு. அயம் பர்வணி வேகேன யாஜ்ஞியாஸ்வோ அபனீயதே ஹர்த்தாரம் ஜஹி காகுத்ஸ்த ஹயம் சை ஓபனீயதா. இந்த யாக குதிரை பலாத்காரமாக எடுத்துகிட்டு போயிருக்கு. யார் எடுத்துட்டு போனாலும் அவளை ஜெயிக்கணும், குதிரையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, யஜ்ஞச்சித்ரம் பவத் ஏதத் சர்வேஷாம சிவாய நம தத்ததா கிரியதாம் ராஜன் யதாச்சித்ரஹ கதுர்பவேத். இது இந்த யஜ்ஞம் பாதியில் நின்று போயிட்டு தான் எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அதனால் யார் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், குதிரையை மீட்டு கொண்டு வந்தே ஆகணும். உபாத்யாய வச்ச்ருத்வா தஸ்மின் சதசி பார்த்திவஹ ஷஷ்டிம் புத்திர சஹஸ்ராணி வாக்கியமேதத் உவாச்சஹ. புரோகிதர்கள்லாம் அப்படி சொன்னதை கேட்டவுடனே சகர மகாராஜா தன்னுடைய 60,000 குமாரர்களை பார்த்து வாக்கியத்தை சொல்றார். ஒரு பிள்ளை அசமஞ்சன் போயாச்சு, கேசினியோட பிள்ளை. இந்த சுமதியினுடைய பிள்ளைகள் 60,000 பேர். அந்த 60,000 பசங்களை பார்த்து பேரன் யஜ்ஞ குதிரையை அவன்தான் ஜாகிரதையாக வச்சுருந்தான். ஆனால் காணாமல் போனவுடனே தன் பிள்ளைகள் 60,000 பேரை பார்த்து சகர மகாராஜா சொல்கிறார்,
கதிம் புத்ரா ந பஷ்யாமி ரக்ஷசாம் புருஷர்ஷபாஹ மந்திரபூதைர் மகாபாகை ஆஸ்திதோஹி மகாக்ரதுஹு. புருஷ சிரேஷ்டர்களே, புத்ரா, இந்த இடத்துல ராட்சசர்கள் உள்ளே வந்திருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒழுங்காக மந்திரமெல்லாம் சொல்லி கரெக்டாக முறப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல ராட்சசர்கள் யாரும் உள்ளே வரவே முடியாது. அப்போ தத் கச்சத விசின்வத்வம் புத்திரகா பத்ரமஸ்துவ சமுத்திரமாலினீம் சர்வாம் பிருத்திவீம் அணுகச்சத. இந்த புத்திரர்களை போங்கோ, தேடுங்க, உங்கள் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த கடலை மாலையாக வச்சுருக்கிற பூமி முழுக்க தேடுங்க. இதுதான் கதை. இப்போ தான் சூடு பிடிக்கிறது. இதுதான் முக்கியமான காரணம். ஏகைகம் யோஜனம் புத்ரா விஸ்தாரம் அபிகச்சத. ஒவ்வொரு யோஜனை தூரத்தையும் விசாலமாக விஸ்தீர்ணமாக தேடுங்கோ, ஒழுங்காக தேடுங்கோ. புரியுறதா அப்படின்னு சொல்கிறார். ஸோ உத்தரவு கொடுத்துருக்கார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸோ யாக குதிரை இந்திரன் திருடிட்டு போயிடுறான். இவர் சொல்கிறார் 60,000 பசங்கள்கிட்ட பேசி முடிக்கலை, நான் அதோடு நிறுத்திட்டேன். மீதி விஷயம் நாளைக்கு. राधे कृष्ण. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो सगर महाराजा की जय. जय बोलो परम पाविनी गंगा माता की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.